இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தஞ்சோங் ராம்புதான் வடபகுதி ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம். பேராக் மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தஞ்சோங் ராம்புதான் வடபகுதி ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் நடைபெறும் 3வது கும்பாபிஷேகம் இதுவாகும். இங்கு ரப்பர் தோட்டம் பயிரிடப்பட்ட காலகட்டத்தில் சுற்றுவட்டார மக்களின் துணையோடு இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. பின்னர் கடந்த 1988ஆம் ஆண்டு மேம்பாட்டு திட்டங்களினால் ஆலயத்திற்கு மாற்றும் இடம் ஒதுக்கப்பட்டு தற்போதுள்ள இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. தொடக்கத்தில் சிறிய அளவில் கட்டப்பட்ட இவ்வாலயம் பின்னர் கட்டம் கட்டமாக சீரமைக்கப்பட்டு தற்போது பெரிய ஆலயமாக உருமாறி இருப்பதாக ஆலய தலைவர் எஸ் ராஜேந்திரன் தெரிவித்தார். இவ்விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட உலுகிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அராஃபட் ஆலயத்தை அச்சுறுத்தி வந்த மண் அரிப்பு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினர். காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் 6 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. இம்மாத தொடக்கத்தில் ஜொஹூர் பாரு சுற்று வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தும் வகையில் ரசாயன கழிவுகளை வீசிய வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மற்றும் அவரின் உதவியாளரின் தடுப்பு காவல் நேற்று தொடங்கி 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 430 கீழ் விசாரணையை தொடர போலீசாருக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற மூத்த உதவி பதிவாளர் நூர் கலிடா ஃபரானா அபுபக்கர் இத்தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். 23 மற்றும் 28 வயதுடைய அவ்விருவரும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 117 கீழ் முன்னதாக கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே சிறைச்சாலை உடை அணிந்த அவ்விருவரும் ஜொஹூர் பாரு நீதிமன்றத்தில் போலீசாரால் அழைத்து வரப்பட்டனர். அம்மாவட்டத்தை சுற்றிலும் காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கடந்த 9ஆம் தேதி ஜொஹூர் பாருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் விவகாரம் குறித்து FBI விசாரணை. அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள வெஸ்ட் பாம் பீச்சில் அமைந்துள்ள தமது கோல்ஃப் கிளப்பில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக FBI குறிப்பிட்டுள்ளது. எனினும் ட்ரம்ப் காயங்கள் எதுவும் இன்றி பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியை காட்டிய ஆடவர் மீது அமெரிக்க ரகசிய சேவை முகவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ட்ரம்ப் இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 400 முதல் 500 அடி தூரத்தில் உள்ள புதருக்குள் ஒளிந்து கொண்டிருந்த அந்த ஆயுதம் ஏந்திய நபர் வேலியின் மீது தமது 2 பைகளையும் கோப்ரோ வகை கேமராவையும் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. எனவே விசாரணையில் எங்களுக்கு தெரியும், சந்தேகத்திற்குரிய ஒருவரை இப்போது காவலில் வைத்துள்ளோம். அது குறித்து செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வழக்கமாக செய்வது போல நாங்கள் அவர்களை கவுண்டி சிறையில் அடைக்கப் போவதுடன் அவர் மீது குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்ய உள்ளோம். நாங்கள் அது குறித்த தகவலையும் சம்பந்தப்பட்டவரின் புகைப்படம் உட்பட பின்னணி விவகாரங்களை பெற்று உங்களிடம் தெரிவிப்போம் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக உள்ளது. எதிர்க்கட்சிக்கான ஒதுக்கீடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOUவை நிராகரித்த அத்தரப்பினரின் செயலினால் அதன் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாக அர்த்தமாகாது. எதிர்க்கட்சியினருடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவோ பேச்சுவார்த்தை நடத்தவோ அரசாங்கம் எப்போதும் வெளிப்படையாக இருப்பதை தொடர்பு அமைச்சரும் ஒருமைப்பாட்டு அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி ஃபர்சில் சுட்டிக்காட்டினார். அவ்விவகாரம் தொடர்பில் ஒருமைப்பாட்டு அரசாங்க தலைமைத்துவம் இதுவரை இன்னும் கலந்துரையாடவில்லை என்று ஃபாமி குறிப்பிட்டார். முன்னதாக அவர் நேற்று கோத்தகினபாலுவில் சபா அனைத்துலக மாநாட்டு மையம் SICCயில் 2024 ட்ரெடிஷன் இன் டியூன் கலை விழாவை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். சுதந்திரத்தின் அர்த்தத்திற்கு புத்துயிர் ஊட்டுவோம், பிரதமர் அழைப்பு. மலேசிய தினத்தை முன்னிட்டு பிளவு மற்றும் பகையை நிராகரித்து சுதந்திரமான மலேசியா உருவாக்கப்பட்டதன் அர்த்தத்தை உணருமாறு மலேசிய மக்களுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் மலேசியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் திறனையும் ஆற்றலையும் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று தமது முகநூல் பதிவில் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மலேசிய தின கொண்டாட்டம் இன மத கலாச்சாரம் கடந்து நாட்டின் மீதான ஆழ்ந்த அன்பையும் ஒருமைப்பாட்டு உணர்வையும் மக்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார்.
மலேசியா உருவாக்கப்பட்டு 61 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அக்காலகட்டத்தில் எதிர்நோக்கிய பல்வேறு தடைகள் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் 61ஆம் ஆண்டு மலேசிய தின வாழ்த்துக்களையும் அவர் அப்பதிவில் தெரிவித்திருந்தார். மிலாது ரசூல் தின கொண்டாட்டம் மாமன்னர் தம்பதியர் பங்கேற்பு. நேற்று புத்திரஜயா அனைத்துலக மாநாட்டு மையம் பிகியில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிலாது ரசூல் தின கொண்டாட்டத்தில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜசரித் சோஃபியாவும் கலந்து கொண்டனர். புத்திரஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தை வந்தடைந்த அவர்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் வரவேற்றனர். இக்கொண்டாட்டத்தின் போது 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவிலான மிலாது ரசூல் விருதையும் சுல்தான் இப்ராஹிம் வழங்கினர். இவ்வாண்டின் தேசிய அளவிலான மிலாது ரசூல் விருதை டத்தோ கிப்லிசான் யாசின் பெற்றார். அதோடு டத்தின் அமீனா சக்காரியா, டத்தோ அப் ஜமால் துன் டிஎஸ்பி டாக்டர் சக்காரின், டத்தின் டாக்டர் கத்திஜா முகமது யூசுப், பேரரசியார் எமிரேட்ஸ் டாக்டர் ஷஹாரி முகமது சைன், சாரியா இப்ராஹிம் மற்றும் மைக்கேல் தொங்குவாய் ஆகியோர் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவிலான மிலாது நபி விருதை பெற்றனர். நபியின் பிறப்பை நினைவுகூரும் விதமாக அவரது வாழ்க்கை, போராட்டம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கொண்டு பின்பற்றவும் வருடாந்திர கொண்டாட்டமாக இந்த மீலாது ரசூல் விழா கொண்டாடப்படுகிறது. ஷாங்காய் ஷிஜியாங் மாகாணத்தில் ஏற்பட்ட சூறாவளியால் நிலச்சரிவு ஏற்பட்டது. திங்கட்கிழமை சீனா ஷாங்காய் மற்றும் ஷிஜியாங் மாகாணத்தில் ஏற்பட்ட பெபின்கா சூறாவளியால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. பேருந்து சேவை மற்றும் விமான பயணத்தில் தடை ஏற்பட்டதோடு கப்பல்கள் இடமாற்றப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்ட வட்டாரம் முழுவதிலும் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 1949ஆம் ஆண்டிற்கு பிறகு ஷாங்காய் மாகாணத்தை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளியாக பெபின்காவை வானிலை அதிகாரிகள் கூறுகின்றனர். சூறாவளியினால் 4,14,000க்கும் மேற்பட்டோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே காலை ஆஸ்திரியாவை பெய்த கனமழையால் அதன் பெரும்பாலான பகுதிகளில் பேரிடர் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியன்னாவில் உள்ள வியன் நதியின் நீர்மட்டம் அதிகரித்து நகரத்தை கடந்திருப்பதால் சில நிலத்தடி பாதைகள் மூடப்பட்டதுடன் அந்நகரத்தை சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகளிலும் ரயில் இணைப்பு சேவைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. எனினும் செவ்வாய்க்கிழமை வரையில் வானிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தொடர் மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் அஸ்ரி ரங்காவிற்கு மனிதநேய விருது வழங்கி கௌரவிப்பு. கடந்த 28 ஆண்டுகளாக அரசாங்க மருத்துவமனையில் சேவையாற்றி இதுவரை 4000க்கும் மேற்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டண்ட் பிளேஸ்மெண்ட் எனப்படும் இருதயத்தின் அருகில் உள்ள இரத்த குழாயின் அடைப்பினை சரி செய்ய உதவுவதற்கான அறுவை சிகிச்சையினை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார் டத்தோ டாக்டர் அஸ்ரி ரங்கா அப்துல்லா ராமையா. B40 குழுவினர் மட்டும் இன்றி தம்மை நாடி வரும் அனைவரையும் கனிவோடு அணுகி இருதயம் தொடர்பில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு கொண்டு வரும் அவரின் மருத்துவ சேவையை போற்றும் வகையில் ஷாலாமில் நடைபெற்ற மாய்காவின் 78வது பொது பேரவையில் அவருக்கு மனிதநேய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு சரவாக் மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக தமது பணியை தொடங்கிய டத்தோ டாக்டர் அஸ்ரி தற்போது செட்டாங் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகிறார். தமது 28 ஆண்டுகால மருத்துவ சேவையில் கடந்த 14 ஆண்டுகளாக இருதய சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் அஸ்ரி சுகாதார அமைச்சின் கீழ் ஸ்லாங்கூர் மாநில இருதய சிகிச்சை பிரிவு தலைவராகவும் தேசிய அளவில் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் அரசாங்க மருத்துவமனைக்கோ அல்லது சிகிச்சையகத்திற்கோ சென்றால் அங்கு காத்திருப்பு பட்டியல் நீளமாக உள்ளதாக மக்கள் வருந்துகின்றனர். இதன் பொருட்டு அரசாங்க மருத்துவமனைகளில் குறிப்பாக இருதயம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் ஒன்றான செட்டாங் மருத்துவமனையின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் மீது மிக விரைவில் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வழங்கும் முயற்சியில் தாமும் களமிறங்கி உள்ளதாக டாக்டர் அஸ்ரி கூறினார்.